கல்விக்கு கரங்கொடுப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பாடசாலை புத்தகப்பை பாடசாலை காலணிகள் வழங்கி வைப்பு. கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் மாகாண ரீதியாக கல்விக்கு கரங்கொடுப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 மணியளவில் திருகோணமலை ஜூபிலியா மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் விசேட அதிதியாக திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான், பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்களுக்கு பிரதியாக அவரது செயலாளர் சதாத் அவர்கள், திருகோணமலை பட்டினமும் சூழலுக்கு முன்னாள் பிரதேச சபை பிரதி தவிசாளர் நௌஃபர், மேலும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் சேர்மன் திரு மஹசூம், துணை சேர்மன் திரு மஹ்ரூப், தலைவர் திரு அமீர்கான், குழந்தைகள் மற்றும் பெண்கள் விவகாரங்களுக்கான துணை தலைவி திருமதி சரீனா, குழும பணிப்பாளர்களான திரு மௌஃபித், திரு நலீம், திரு ரோஹன் ராஜ், திரு மயூரன் மற்றும் பணிப்பாளர் சஹாப்தீன், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான், பிரதி பணிப்பாளர் திரு தஸ்லீம் உட்பட்ட பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அழகான திருகோணமலை நகரத்தில் நடைபெறும் இந்த முக்கியமான கூட்டத்திற்கு சர்வதேச மனிதுரிமைகள் உலகளாவிய பணி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்வு மனிதுரிமைகள் மற்றும் மனிதாபிமான பணிகளுக்கான நமது பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் கொண்டாட்டத்தை குறிக்கிறது. இது சர்வதேச மனிதுரிமைகள் உலகளாவிய பணியின் அமைந்துள்ள ஒரு முக்கிய அம்சமாகும். எங்கள் முக்கிய குறிக்கோள் எளிமையானது ஆனால் ஆழமானது. தேவைப்படும் இடங்களில் உதவிக்கரம் நீட்டுவது, ஏழ்மையை இல்லாதொழிப்பது, மனித குலத்திற்கு சேவை செய்வது மற்றும் இரக்கம் மற்றும் அர்ப்பணிப்புடன் வாழ்க்கையை மேம்படுத்துவது ஆகும். அடுத்து சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் தேசிய தலைவரான திரு அமீர்கான் அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக அழைக்க விரும்புகின்றேன். இலங்கையில் நாங்கள் பதிவு செய்த பல நோக்கங்கள் உள்ளன. எமது அனைத்து ஆவணங்களையும் பாராளுமன்றம் தற்பொழுது மற்றும் முன்னால் இருந்த பேச்சாளர்கள் மற்றும் இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுவர்கள் அனைவருக்கும் வழங்கியுள்ளோம். சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் நோக்கம் நமது தாய் நாட்டிற்காக நாங்கள் பல சேவைகளை செய்வதாகும். அமெரிக்காவில் உள்ள மேன்மை தங்கிய டாக்டர் பேராசிரியர் திரு மது கிருஷ்ணன் அவர்கள் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் தலைவராக உள்ளார். Professor Dr. Madhu Prashant, the USA, our chief of the organization, USA. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியில் இலங்கையில் பணிபுரியும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நான் குறிப்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். உங்கள் பெயரை இன்னும் அதிக செல்வத்துடனும் செழிப்புடனும் முன்னோக்கி எடுத்து செல்ல உங்களுக்கு வலிமையும் தைரியமும் வழங்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். 2024ஆம் ஆண்டுக்கான தேசத்தின் நாயகன் மற்றும் தேசத்தின் பெண்கள் விருது சமூக சேவையாளர்களை கௌரவிப்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் வழங்கப்பட்டது. உலக சாதனையாளர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள், அழகுக்கலை நிபுணர்கள், தொழில் வல்லுநர்கள், சமூக சேவையாளர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள் போன்ற பல்வேறு நபர்களுக்கு பாராட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. விசேடமாக ரோஹன் ராஜுடைய தந்தை ஜேசுதாஸ் அவர்களுக்கான விருது வழங்கி வைக்கப்பட்டது.
மேலும் 1998ஆம் ஆண்டு தனது மீசையால் முச்சக்கர வண்டியை இழுத்து உலக சாதனை புரிந்த அல்ஹாஜ் முகமது கனீஃபா பைத்துல்லா உள்ளிட்டவர்களுக்கு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலம் பொன்னாடை போற்றி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் புதிய உறுப்பினர்களுக்கு பிரதம அதிதியின் மூலம் சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது திருகோணமலை கல்வி வலயத்தின் கீழ் இயங்கி வரும் 5 பாலர் பாடசாலைகளுக்கும் 10 பாடசாலைகளை சேர்ந்த மூவின 200 மாணவ மாணவிகளுக்கும் கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இலவசமாக 150 காலணி மற்றும் 50 புத்தகப்பை பிரதம அதிதிகள் மூலம் வழங்கி வைக்கப்பட்டது. திருகோணமலை கல்வி வலயத்தின் கீழ் இயங்கி வருகின்ற சென்ட் ஜோசப் கல்லூரி, மெத்தடிஸ்ட் பெண்கள் கல்லூரி, ஸ்ரீ சுமதனா கார மகா வித்தியாலயம், திருகோணமலை சாஹிரா கல்லூரி, சென்ட் புனிசபல் வள்ளனர் பாடசாலைகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின் இறுதியில் எதிர்காலத்தை வளமாக்குவோம் எனும் தொனிப்பொருளில் தயாரிக்கப்பட்ட குறுந்திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் நாடளாவிய ரீதியிலிருந்து பல சமூகத்தினரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணி கடந்த 3 மாதங்களாக பல இலக்குகளை, பல அடைய முடியாத இலக்குகளை நாம் சுலபமாக அடைந்துள்ளோம். அந்த வகையில் இங்கு அதனுடைய பாடசாலை அதிபர்கள் வந்திருக்கிறார்கள். மிகவட்டான என்ன பாடசாலைக்கு நாங்கள் அவர்களுக்கு